Yes, so hello aspirants, welcome to 947. So நான் தான் உங்கள் விமல் ஆப்டிடியூட் ஃபேக்கல்ட்டி. எஸ், அப்போ இன்னைக்கான ஒரு செஷன் அப்படின்றது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ரீசெண்டாக ரிலீஸ் ஆன CTET பற்றின ஒரு செஷனாக தான் இருக்க போது. ஒரு A to Z நம்மளால் என்ன டீட்டெயில்ஸ் சொல்ல முடியுமோ அது எல்லாமே நம்ம இன்னைக்கான செஷனில் பார்க்க போகிறோம். ஸோ எல்லாரும் ஆடியோ வீடியோ கிளியராக இருக்குது அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா நம்ம இன்னைக்கான செஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். சரிங்களா? எஸ், ஓகே. ஸோ பிஃபோர் தட் வாட் இஸ் மீன் பை CTET அப்படின்னா சென்ட்ரல் டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுப்பா. சரிங்களா? அப்போ இது என்ன சார் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்மளுடைய தமிழ்நாடு லெவல் தட் இஸ் TNTET இருக்குல்ல, இந்த மாதிரி இது ஸ்டேட் எக்ஸாமுக்கு. சரிங்களா? அப்போ இது என்னவா இருக்கும் அப்படின்னா சென்ட்ரல் எக்ஸாம்ஸ். அப்போ யார் யாருக்கெல்லாம் மத்திய துறையில் ஒரு ஆசிரியர் ஆகணும் அப்படின்ற கனவு இருக்கும், நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ இன்னைக்கான செஷன் அப்படின்றத ஸோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி கொள்ளுங்கள். சரிங்களா? ஸோ ஒரு கம்ப்ளீட் டீட்டெயில் கொடுக்க போகிறோம். ஸோ எதுக்கு சார் அப்படின்னா இப்போ நமக்கு இங்கே எதுக்கு சார் வச்சுருக்காங்க? ஸோ டெட் அப்படின்றது ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட். இதில் நீங்கள் குவாலிஃபை ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் யூஆர் எலிஜிபிள் அண்ட் ஃபிட் ஃபார் என்ன ஸோ டேக்கிங் கிளாஸஸ் இன் ஸ்கூல்ஸ். கரெக்டாக? ஸோ கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு அதே மாதிரி இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கூல். அப்போ CBSE ஸ்கூல்ஸ் இருக்கும்ல, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக நமக்கு கேந்திரியா வித்யாலயா இந்த மாதிரியான ஸ்கூல்ஸ் அப்படின்றதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்தது, டீச்சிங் நான் டீச்சிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அதை பற்றி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஒரு செஷனில் பார்க்க போகிறோம். சரிங்களா? அப்போ நீங்கள் அதுக்கெலாம் என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 போஸ்ட் இருந்தது. அதில் முக்கியமாக ட்ரெயின்டு லெவலுக்கும் பிரைமரி லெவலுக்குமான டீச்சருக்கு CTET இஸ் எலிஜிபிள். ஸோ நம்ம தான் அவுட் டு அப்ளை வீடியோன்றதெல்லாம் கொடுத்துருந்தோம். ஸோ அதனால நீங்கள் மறக்காமல் அதை ஃபாலோ பண்ணி கொள்ளுங்கள். சரிங்களா? எஸ், ஸோ இப்போ இந்த ஒரு எக்ஸாம் அப்படின்றது February 2026 நடக்க போகுது. ஸோ எவ்ரி இயர் இந்த எக்ஸாம் நடக்கும். ஸோ நீங்கள் இதை எழுதி வச்சுக்கிட்டீங்க. எஸ், உங்களுக்கு காமன் சிலபஸ் தான், நம்ம டெட்டில் என்ன படிக்கிறோமோ அதே தான் இருக்க போகுது. ஸோ நம்ம தமிழ்நாட்டு லெவலில் SCERT ஃபாலோ பண்ணியிருப்போம், இவங்க NCERT ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. அவ்வளோதான், பெரிய வித்தியாசம் ஒன்றும் கிடையாது, ரெண்டுமே ஒன்று தான். அதே அதே சைல்டு டெவலப்மெண்ட்டு, எஸ், ஸோ அதே சயின்ஸு அதே மேக்ஸ் தான் இருக்க போகுது. அவ்வளோதான், சிம்பிளாக சொல்ல போகலாம். சரிங்களா? ஓகே. ஸோ இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் அப்படின்னு சொல்லக்கூடியது இதுதான் என்ன பண்ணுறாங்க, இந்த CTET அப்படின்னு தான் நடத்துகிறாங்க. சரி சார், அடுத்து ஸோ இதோடைய முக்கியமான டேட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஆன்லைன் அப்ளிகேஷன் நமக்கு ஆல்ரெடி ரிலீஸ் அப்படின்றது ஆகிடுச்சு. ஸோ அதாவது 18/12/2025 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இட்ஸ் ஆல்மோஸ்ட் டன். சரிங்களா? ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே அப்ளை பண்ணிடுங்க. ஸோ மண்டே அப்படி இல்லை அப்படின்னா டியூஸ்டே நான் என்ன பண்ணுறேன் சார் அப்படின்னா அவுட் டு அப்ளை வீடியோ போடுறேன். சரிங்களா? ஸோ அவுட் டு அப்ளை. ஸோ அப்போ எப்படி இதை அப்ளை பண்ணுறது அப்படின்றத நான் என்ன பண்ணிடுறேன், அவுட் டு அப்ளை வீடியோ அப்படின்றத நான் போட்டுறேன். ஸோ எந்த ஒரு எக்ஸாம்னாலும் நம்ம தான் இப்போ ரீசென்ட்லி அவுட் டு அப்ளை போகிறோம். ஸோ இதையும் நம்ம பண்ணிக்கொள்ளலாம். சரிங்களா? ஸோ லாஸ்ட் டேட் 18. ஸோ அப்போ அன்னைக்கு 12 மணிக்கு முன்னாடி ஹவ் டு என்ன டன். சரிங்களாப்பா? எஸ், கிளியரா? சரி, ஓகே. அதே மாதிரி இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, சப்மிஷன் பேமெண்ட் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும்ல. எஸ், ஸோ பட் அதுவும் இதில் சப்மிஷனும் ஒரே நாள் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ்டர்னாக எந்த ஒரு டேட்டும் இல்லை. ஸோ டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் உங்களுக்கு February, கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் இருக்கிறது. ஸோ இப்போ நீங்கள் இந்த டிசம்பர் அண்ட் ஜான் அப்படின்றத கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓகே. இப்போ இங்கே எப்படி டெட் 1 and 2 இருக்கோ இந்த சேம் தான் இங்கேயும் பேப்பர் 1 and 2 அப்படின்றதுக்கு. ஸோ இதோடைய எக்ஸாம் மார்னிங்கும் இது எக்ஸாம் ஈவினிங் அப்படின்றது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு என்ன ஒரு 2.5 மணி நேரம் எக்ஸாம் அப்படின்றது நடக்க இருக்கிறது. சரிப்பா? எஸ், ஸோ அப்போ நீங்கள் இதை ஆன்லைனில் CTET.nic.in அப்படின்னு சொல்லிட்டு இதில் அப்ளை பண்ணோம். இந்த அப்ளை பண்ணக்கூடிய டீட்டெயில்ஸ் அப்படின்றத நம்ம கம்ப்ளீட்லி மண்டே அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சரிங்களா? ஸோ எல்லாரும் என்ன பண்ணி கொள்ளுங்கள் அப்படின்னா ஃபாலோ பண்ணி கொள்ளுங்கள். எஸ், சரி, ஓகேப்பா. ஸோ இதுக்கான டெட்டுக்கான ஒரு பேட்ச் அப்படின்றது தான் அறிவொளின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு பேட்ச். இட் இஸ் கம்ப்ளீட்லி ஃபார் பேப்பர் 1 பேப்பர் 2. சரிங்களா? அண்ட் நம்ம இந்த KVS எக்ஸாம்லாம் பார்த்தோம்ல, ஹிந்தி இருக்கும். இங்கே ஹிந்தி இஸ் நாட் அ கம்பல்சரி. ஸோ நமக்கு லாங்குவேஜ் அப்படின்றது இருக்குது. நான் அதை பற்றி என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸோ அந்த ஸ்லைடு வரும்போது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ இந்த ஒரு பேட்ச் அப்படின்னு நமக்கு 17 டிசம்பர் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நீங்கள் Y1029 யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போது நம்மளுடைய அடால மந்த் எண்ட் சேல் போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் எந்த ஒரு கோர்ஸ்னாலும் 2 years அக்சஸ் பண்ணுறது மாதிரியான ஆஃபர் அப்படின்றது இருக்குது. ஸோ நம்ம கோடு Y10 யூஸ் பண்ணிங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இது இன்னமும் கம்மியாகும் நம்ம கோடு அப்படின்றது யூஸ் பண்ணும்போது. சரிங்களா? ஸோ இந்த மந்த் எண்ட் சேல் முடிக்கிறதுக்குள்ள வாங்கிக்கோங்க. இது சிற்பின்னு சொல்லக்கூடிய டீச்சிங். ஸோ நீங்கள் ஆல்ரெடி CTET முடிச்சிருக்கீங்கன்னா யூ ஆர் எலிஜிபிள் ஃபார்
கேவிஎஸ் கேந்திரியா வித்யாலயா ஸ்கூல் எக்ஸாமினேஷன். சரிங்களா? ஸோ இதில் நம்மளுடைய சிற்பி பேட்ச் அப்படின்றது அவைலபிளாக இருக்குது. ஸோ டிசம்பர் 4 ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த ஒரு பேட்ச்லையும் ஜாயின் பண்ணி கொள்ளலாம். சரிங்களா? எஸ் டன். ஓகே. ஸோ அப்போ இங்கே என்ன சார் எனக்கு எலிஜிபிலிட்டி அப்படின்னா மினிமம் குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணும்? appearing seated as notified by NCTE. சரிங்களா? எஸ் த கேண்டிடேட்ஸ் என்ன visit in the NCTE website for their eligibility. ஸோ உங்களுடைய எலிஜிபிலிட்டி நீங்கள் செக் பண்ணுறதுக்கு இந்த ஒரு வெப்சைட்டில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா செக் பண்ணலாம். இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசுவோம். சரியா? ஸோ நேஷ்னல் கவுன்சில் டீச்சர் எஜுகேஷன் சொல்லுவோம், அதுதான் NCTE அப்படின்றது. ஸோ உங்களுடைய மினிமம் குவாலிஃபிகேஷன் ஃபார் பர்சன்ஸ் டு பி ரெக்வயர்டட் as education teachers, physical education teachers in pre-primary, primary, upper primary, secondary, senior secondary, intermediate school சொல்லிட்டு இங்க இருக்கக்கூடிய எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா டைம் டு டைம் சொல்லியிருக்காங்க நோட்டிஃபைட்னு. ஸோ இங்கே உங்களுடைய குவாலிஃபிகேஷன் உங்களுடைய எலிஜிபிலிட்டின்றதை மறக்காமல் எல்லாரும் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்கள். அதை தான் இங்கே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா? எஸ். அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க? இங்கே சில விஷயம்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ கேண்டிடேட் ஷுட் satisfy his or her eligibility before applying. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய எலிஜிபிலிட்டி, ஏன்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ன்றது கண்டிப்பாக அதிகமாக இருக்க போகுது. ஸோ உங்களுடைய எலிஜிபிலிட்டி அப்படின்றது நீங்கள் தான் என்ன பண்ணணும் அப்படின்னா பார்த்துக்கொள்ளணும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டெல்லாம் நீங்கள் செக் பண்ணிட்டு தான் அப்ளை பண்ணணும். இன்னும் டீட்டெயில்டாக நம்ம ஃபேக்கல்ட்டிஸும் போட்டிருக்காங்க. ஸோ நம்மளும் இன்னும் டீட்டெயில்டாக என்ன பண்ணுறேன் ஹவு டு அப்ளை அப்படின்ற வீடியோ போடும்போது தெளிவாக நான் சொல்லிடுறேன். சரியா? ஏன்னா இப்போ ஒரு சில பாயிண்ட் அப்படின்றத நானுமே இன்னும் கோ த்ரூ பண்ணாமல் நான் சொல்லிட முடியாது. எஸ். ஸோ அக்ரி பண்ணிக்கோ. சரிங்களா? எஸ். ஓகே டன். அண்ட் ஸ்ட்ரக்சர் அண்ட் கண்டென்ட் ஆஃப் CTET அப்படின்றது என்னன்னா எனக்கு இங்கே ஸோ MCQ அப்படின்றது தான் இருக்க போகுது. இது கம்ப்ளீட்லி ஆன்லைன் அப்படின்றது கிடையாது. சரிங்களா? பென் அண்ட் பேப்பர் தான். எஸ். ஸோ பென் அண்ட் பேப்பர். சரிங்களா? பென் அண்ட் பேப்பர் ஆல்டர்னேட்ஸ் அவுட் ஆஃப் விச் ஒன் ஆன்சர் வில் பி மோஸ்ட் அப்ரன்ஸ். அதெல்லாம் ஓகே. ஸோ 2 பேப்பர் இருக்குப்பா. பேப்பர் 1, பேப்பர் 2. ஸோ பேப்பர் 1ன்றது கிளாஸ் 1 to 5, பேப்பர் 2ன்றது 6 to 8. ஸோ நம்மளுடைய டெட் சிலபஸ் those who are preparing for TET in English, so you can apply this exam. சரிங்களா? எஸ். ஸோ person who intends to be a teacher for both level, அதாவது 1 to 5, 6 to 8 அப்படின்னா appear both the paper 1 and 2 அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க சார் அப்படின்னா சொல்லிட்டாங்க. சரிங்களா? எஸ். ஸோ இதுதான் பேப்பர் 1 உடைய சிலபஸ், அதாவது சைல்ட் டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாலஜி அப்படின்றது கம்பல்சரி. ஸோ இது உங்களுக்கு கம்பல்சரி. ஸோ இது நம்ம டெட்டோட பேப்பர்லையுமே அவைலபிளாக இருக்குது. கரெக்டா? எஸ். ஸோ 30 MCQ 30 மார்க். அடுத்து எல்லாமே ஆக்சுவலி கம்பல்சரி. மேக்ஸ் இருக்குது. ஸோ மேக்ஸும் பார்த்தீங்கன்னா 30 கொஷின் இருக்குது. என்விரான்மெண்ட் சயின்ஸ் 30 அப்படின்றது இருக்குது. சரி சார். இது ரெண்டும் லாங்குவேஜ் 1 and 2 என்ன அப்படின்னா சார் இந்த மூணுமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எய்தர் இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணுறதுல கொஷினுடைய லாங்குவேஜ் வரும். பட் இது ரெண்டுத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு 20 லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க. அதாவது கொஷின் இந்த மொழியில் வரும் அப்படின்றது கிடையாது. சப்ஜெக்ட் ஃபார் எக்ஸாம்பிள் நான் லாங்குவேஜ் 1 இங்கிலீஷ் கொடுக்குறேன்னா இங்கிலீஷ் சப்ஜெக்டில் இருந்து 30 கொஷின் கேட்பான். ஸோ இங்கே நான் சப்ஜெக்ட் தமிழில் கொடுக்குறேன்னா தமிழ் சப்ஜெக்ட்லேருந்து எனக்கு 30 கொஷின் கொடுப்பான். ஸோ தெளிவாக அதை என்ன பண்ணிக்கோ நோட் பண்ணிக்கோ அண்ட் கோ த்ரூ பண்ணிக்கோ. சரிங்களா? தட் சேம் ஃபார் பேப்பர் 2. இதில் எனக்கு இங்கே ஒன்று எய்தர் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் சயின்ஸ்ன்னு இருக்கும் ஆர் எல்ஸ் சோஷியல் சயின்ஸ்ன்னு இருக்கும். நம்ம டெட்டு தான். நம்ம டெட்டோடைய சிலபஸ் அப்படின்றத இங்கே 60 கொடுத்துருக்காங்க, 30 கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 150 மார்க். சரிங்களா? ஸோ இதை நீங்கள் எலிஜிபிள் ஆகிட்டீங்க சார் அப்படின்னா யூ கேன் ப்ரொசீட். இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதுதான் அந்த ஒரு லாங்குவேஜ் அப்படின்றது. எஸ். ஸோ நம்மளுடைய லாங்குவேஜ் இது தமிழ் அப்படின்றது 17 அண்ட் இங்கிலீஷ் அப்படின்றது கோடு 1. சரிங்களா? ஸோ இந்த கோடு வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா அப்ளை பண்ணணும். நான் அப்ளை பண்ணும்போது இதோட டீட்டெயில் அப்படின்றது சொல்கிறேன். எஸ். ஸோ இங்கே இன்னொன்று கொடுத்துருக்காங்க லாங்குவேஜ் ஆஃப் த கொஷின் பேப்பர். ஸோ மெயின் கொஷின் பேப்பர் இன் பைலிங்குவல் ஹிந்தி இங்கிலீஷ் தெளிவாக என்ன பண்ணிட்டான் சார் கொடுத்துட்டான். சரிங்களாப்பா? எஸ். இப்போ அடுத்து வேற என்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கான் அப்படின்னா குவாலிஃபைங் மார்க்ஸ் அவர் ஆஃப் CSET சர்டிஃபிகேட், அதாவது ஆஸ் பர் திஸ் NCTE நோட்டிஃபிகேஷன். ஸோ டேட் கொடுத்துருக்காங்க 2000. A person who scored 60% or more in TET exam will be considered as TET pass. சரிங்களா?
ஸோ டெட்டில் நீங்கள் 60% மேலே எடுத்திருக்கீங்கன்னா நீங்கள் டெட்டு பாஸ்ன்னு அவங்க எடுத்துப்பாங்க. அப்போ ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்ஸ், அதாவது கவர்மெண்ட்டு, அஃபிலியேட்டட், எய்டடு, எஸ் ஸோ மே கன்சிடர் கிவிங் கன்செஷன் டு பர்சன் பிலாங்கிங் டு SC ST able to extend reservation policy சொல்றாங்க. அதே மாதிரி should give weightage to the seated scores in the recruitment process. However, qualifying de-seated would not confer a right or any person of the recruitment employee as it is only one eligibility criteria for appointment. இந்த பாயிண்ட் ஆக்சுவலி எனக்கு புரியல. நான் இதுவும் தெளிவாக என்ன பண்ணுறேன் அப்படின்னா அப்ளை பண்ணும்போது சொல்லிடுறேன். ஏன்னா என்ன நம்ம நோட்டிஃபிகேஷன் பண்ணாலும் நான் அவுட் டு அப்ளை பண்ணும்போது கிளியராக இருந்தால் மட்டும்தான் அவுட் டு அப்ளை பண்ண முடியும். அதான் உண்மை. சரியா? நம்ம இன்னும் இதை டீட்டெயில்டாக என்ன பண்ணுவோம், பேசுவோம். எஸ், ஓகே. அப்ளிகேஷன், எஸ். ஸோ நீங்கள் அப்ளிகேஷன் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற விஷயங்களை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ 1 by 1 நம்ம என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். சில அப்ளை ஸ்கூல் கவர்மெண்ட்டு, எஸ். ஸோ KVS, NVS, டிபிடிஎன் ஸ்கூல்ஸு எக்ஸட்ரா இந்த மாதிரியான இதில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், அப்ளிகபிலிட்டியாக இருக்கும். எஸ், மே அப்ளை அன்எய்டட் ப்ரைவேட் ஸ்கூலு. ஸோ நீங்கள் சீட் எட்டு வச்சுருக்கீங்கன்னா எங்கெங்கெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்றது தான் இதில் கொடுத்துருக்கான். சரிங்களா? எஸ், ஓகே. அதே மாதிரி இந்த சீட் சர்டிஃபிகேட் அப்படின்றது உங்களுக்கு வேலிடிட்டி பீரியட் பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபார் லைஃப் டைம். சரிங்களா? there is no restriction on the number of attempt. அதே மாதிரி கிடையாது. ஸோ லைஃப் டைம் நீங்கள் ஒன்ஸ் இதை கிளியர் பண்ணிட்டீங்க. எஸ். ஸோ இஃப் யூ ஆர் அ கிளியர்ட் எக்ஸாம் தென் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைஃப் டைமாக இருக்கும் அப்படின்றத அவன் தெளிவாக சொல்லியிருக்கான். சரிங்களா? எஸ். ஸோ இதில் அப்ளிகேஷன் ஃபீ பார்க்கும்போது பேப்பர் 1 or 2 பார்த்தீங்க அப்படின்னா 1500. இது போத் 1 and 2 பார்த்தீங்கன்னா 1200, 600 அப்படின்றது. ஸோ நம்மளுடைய அதால் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ சிற்பிக்கான தட் இஸ் KVS கேந்திரியா வித்யாலயோடைய நான் டீச்சிங்கும் இருக்குது. என்ன 2.1 சொல்லி. ஸோ இந்த பேட்சோட ப்ரைஸ் அப்படின்றது ரொம்ப 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 கம்மியாக இருக்குது. அதே தான் எனக்கு TNPSC மெகா பேக். ஸோ நீங்கள் இப்படி தனி பேட்சாக வாங்குறதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு சிங்கிள் பேக்கேஜ் அப்படின்றத நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம். சரிங்களாப்பா? ஸோ இப்போ ஒரே பேக்கேஜில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா எல்லா பேட்சஸும் அப்கமிங்லேருந்து இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லாமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். மறக்காமல் அப்ளை பண்ணி கொள்ளுங்கள். சரிங்களா? எஸ், ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாமல் புக்கோடைய சேல் போயிட்டு இருக்கு. நீங்கள் எந்த ஒரு புக் அப்படின்னாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி கொள்ளலாம். எஸ். ஸோ இங்கே நீங்கள் நம்மளுடைய அடா வெப்சைட்குள்ளே போயிட்டீங்க சார் அப்படின்னா த ஆல் கோர்ஸ் ஸ்டேட் எக்ஸாம் தமிழ்நாடுக்குள்ளே நமக்கு என்ன இருக்குது சார் அப்படின்னா இந்த சீட் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதுதான் நம்மளோட பேட்ச். இந்த பேட்சில் நீங்கள் கீழே போனீங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு ஸ்டடி பிளான் இருக்கா, இதை கொடுத்தீங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள். இதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் என்னென்ன கிளாஸஸ் எப்போ இருக்குது ஸ்டார்ட் ஆகுதுன்றதை பார்த்துக்கொள்ளலாம். அப்படியே மேலே வந்தீங்கன்னா இந்த மோர் ஆஃபர் இதில் இருக்கக்கூடிய கோடு ரிமூவ் பண்ணிட்டு நம்ம கோடு Y1029 அப்படின்றத என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா 2436 அப்படின்ற இந்த ஒரு ப்ரைஸ்க்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நம்ம கோடு யூஸ் பண்ணி இந்த பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். மறக்காமல் ஜாயின் பண்ணி கொள்ளுங்கள். சரிங்களா? எஸ். ஸோ எல்லாருக்குமே ஆல் த பெஸ்ட். ஸோ தேங்க்யூ.